பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் வரவேற்கும் வக்பு வாரிய சட்டத்தினை திமுக எதிர்ப்பது கண்டனத்திற்குரியது என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஒவ்வொரு ஆண்டும் ராமநவமி விழா சேலம் அயோத்தி பட்டினத்தில் சிறப்பாக கொண்டாடப்படும் என்றும், இந்த ஆண்டு ராமநவமிக்கு காவல்துறை தடை விதித்த நிலையில் நீதிமன்ற அனுமதி மூலம் வரும் மே 4ஆம் தேதி விழா சிறப்பாக திட்டமிட்டபடி நடத்தப்படும் என்றார். பெரும்பாலான முஸ்லிம்கள் வக்பு சட்டத்திற்கு ஆதரவளித்துள்ள நிலையில் திமுக மதவாத அரசியல் வக்பு சட்டத்தினை எதிர்ப்பதாக அவர் கூறினார். மேலும் பாஜக தலைவர் பதவியை மாற்றினாலும் அண்ணாமலை திமுகவை எதிர்த்து அரசியல் செய்வார் என்று அவர் அப்போது கூறினார். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய தலைவர் நியமிக்கப்படுவார். ஒரு தலைவர் 2 முறை கண்டினியூ பண்ணலாம். அதான் பிஜேபியோட சிஸ்டம். அதன் அடிப்படையிலே தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வலிமையை, ஒரு நல்ல வாக்கு வங்கியை ஏற்படுத்தியதிலே அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அதிலும் குறிப்பாக திமுகவினுடைய ஊழல்களை அம்பலப்படுத்துவது, தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தெடுத்தது, இதெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. எல்லாத்துடைய ஒரே நோக்கம் என்னன்னா, இந்த திமுக ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, இது போகும். அதுக்கு எல்லா கட்சிகளும் ஒன்று சேரணும். ஏடிஎம்கே, பிஜேபி, அதே மாதிரி நாம் தமிழர், இப்படி எல்லாரையும் ஒன்று சேர்த்தக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியை இன்றைக்கு மத்திய பாஜக செய்து கொண்டிருக்கிறது. அந்த முயற்சிக்கு அண்ணாமலையும் உறுதுணையாக இருக்கிறார்.